உண்மையிலேயே என்ன நடக்குது ஸ்ரீமதியோட வழக்குல? உண்மையை பார்க்க போனால் அது தற்கொலை தான் அப்படின்ற மாதிரி ஊற்றி மூடிட்டாங்க. ஒரு அரசியல் அழுத்தத்தினால இந்த மாதிரியான உண்மைகள் மறைக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? மர்ம பூத் பங்களா மாரி தான் இன்னைக்கு தனியார் பள்ளி கல்லூரிகள் இருக்கு. இப்போ அங்கே நடக்கக்கூடிய அட்ராசிட்டிகள், அநியாயங்கள், அக்கிரமங்களை நடந்துச்சுன்னா கூட அவங்க அந்த பள்ளிக்கு ஆதரவாக இருந்து செயல்படுறது தான் காவல்துறையினுடைய நீதியாக இருக்குது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் பெற்றோர்கள் எவ்வளோதான் அவங்க வசதி படித்தாலும் அவங்களுக்கு அந்த நீதி கிடைக்குமானா நீதி கிடைக்கும். இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னால் நீதிமன்றங்கள் அதை கூட ஏற்றுக்க தயாராக இல்லை. ஸ்ரீமதி வழக்கில் என்ன பண்ணிட்டாங்க, ஜிம்பர் மருத்துவமனையுடைய மருத்துவர்களை கொண்டு நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க ஒரு ஆய்வு அறிக்கை தேவை. இவங்க என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே ஜெராக்ஸ் போட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. ஜிம்பர் மருத்துவமனையை ஆய்வு அறிக்கை கொடுத்துட்டான், இது தற்கொலைன்னு சொல்லி நீங்கள் ஏன் கொலைன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அந்த ரவி, சாந்தி, அந்த சிவசங்கரனை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்க? இப்போ நான் ஸ்ரீமதி வழக்குக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்களா இல்லையா? ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளும், தனியார் பள்ளி கல்லூரிகளும் இருக்குது. ஒன்று அரசியல்வாதி கட்டுப்பாட்டில் இருக்குது, இல்லை சாராய வியாபாரிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கல்வி சேவை செய்யக்கூடிய எண்ணம் கொண்ட எவங்களிலுமே இல்லை. நேர்வழியில் சம்பாதித்த எந்த ஒரு நாதாரியும் பள்ளி கல்லூரிகள் நடத்தலை. இன்றைக்கி இந்த ஸ்கூல் ரைடு போவோம், நேரில் போகிறதோட கேமராவில் ஃபுல்லாக செக் பண்ணுவோம். இப்படி செக் பண்ணுறாங்க. நமக்கு அப்பாற்பட்ட ஒரு கண்ணு நம்மளை பார்க்குதுன்னு சொன்னால் அவங்க பார்க்காம இருந்தாலும் பார்க்குறாங்கன்ற பயத்திலேயாச்சும் சில குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கும் பள்ளி கல்லூரியில். வணக்கம் ரஹீம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு முதல்ல எனக்கு கேட்க வேண்டியது, ஸ்ரீமதியோட வழக்கில் 3 பேர் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஸ்ரீமதியோட அம்மா பயங்கர அழுகை, வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு அந்த 3 பேரே பயங்கரமாக சமைக்கிறாங்க. இப்போ 3 பேர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே என்ன நடக்குது ஸ்ரீமதியோட வழக்கில்? ஸ்ரீமதி வழக்கை ஊற்றி மூடிட்டாங்க. உண்மையை பார்க்க போனால் அது தற்கொலை தான் அப்படின்ற மாதிரி ஊற்றி மூடிட்டாங்க. இருந்தாலும் ஸ்ரீமதி தரப்பு வழக்கறிஞர் பாப்பா மோகன் அதை என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் அதை ஒரு விசாரணை பண்ணி அதை அந்த சில பல ஆவணங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவை, அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்தில் முதன்மை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டிருக்காரு. அது நேற்று விசாரணைக்கு வரும்போது அந்த பள்ளி தலைவர் ரவி, அவருடைய மனைவி சாந்தி, அப்புறம் அந்த பள்ளியினுடைய நிறுவனர் சிவசங்கரன் வந்திருந்திருக்காங்க. வரும்போது அப்போது ஸ்ரீமதியுடைய தாயாரும் அங்கே போயிருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்க அது இருக்கு இல்லையா, கோபம், வெறுப்பு, அதை கதறி அழுதுருக்காங்க. இது என்னன்னு சொன்னீங்கன்னா, இது தமிழக அரசும் முழுக்க முழுக்க பள்ளிக்கு ஆதரவாக தான் இருந்தது. தமிழக அரசு நடுநிலையாக இருந்திருந்தால் கூட அதில் நீதி, அந்த ஸ்ரீமதி வழக்கில் நீதி கிடைச்சிருக்கும். தமிழக அரசு நீதியாக இல்லை, காவல்துறை, அரசு ரெண்டுமே பள்ளிக்கு ஆதரவாகவே செயல்பட்டாங்க. அதனால தான் அது பெரும்பாலும் இன்றைக்கி ஒரு வகையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வழக்கு முழுக்க முழுக்க அது தற்கொலைன்ற மாதிரியே மூடி மறைக்க தான் பார்க்குறாங்க. இப்போது நம்ம பாப்பா மோகன் அதை மறுபடியும் எடுத்து விசாரணை பண்ணும், அது கொலை தான், அது தற்கொலை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கிரிமினல் லாயர், அவர் மிகப்பெரிய ஒரு சீனியர் மோஸ்ட் கிரிமினல் லாயரு. அவர் இப்போ அந்த வழக்கை எடுத்து மறுபடியும் நோண்டி விசாரிக்க அது சம்பந்தமான நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராகியிருக்காங்க. அப்போ தான் ஸ்ரீமதியுடைய தாயார் ரொம்ப கதறி அழுது இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ என்னன்னா சார், இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நிறைய நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு அரசியல் அழுத்தத்தினால இந்த மாதிரியான உண்மைகள் மறைக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை நீங்க ஏத்துக்கிறீங்க? இல்லைம்மா, நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கிராமங்களோட பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊர் மக்கள் போகும்போது அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு போவாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் என் பொண்ணு படிக்குது, என் பையன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போகும்போதே இங்கே பார்ப்பாங்க. அது எல்லாமே வெளிப்படையாக இருக்கும். கழிவறைகளை தவிர்த்து மற்றதெல்லாம் வெளிப்படையாக இருக்கும். சின்ன சுவர் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கான்வென்ட்டெல்லாம் போனீங்கன்னா அது ஏதோ ஒரு பூத் பங்களா மாரி இருக்குது. அந்த கதவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரமான அந்த சுவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே போய் நம்ம நின்றுட்டு நம்ம சொல்லணும், நான் இன்னாருடைய பேரண்ட்ஸ் வந்திருக்கேன்
அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லி மேனேஜ்மெண்ட் நமக்கு அப்ரூவ் பண்ணி அதுக்கு பிறகு நம்மளை உள்ளே கூப்பிட்டு அவன் பேசுறதுக்கே பார்த்தீங்கன்னா 2 hours 3 hours ஆகிடுது. இப்படி வந்து ஒரு மர்ம பூத் பங்களா மாரி தான் இன்றைக்கி வந்து தனியார் பள்ளி கல்லூரிகள் இருக்குது. அந்த பூத் பங்களாக்குள்ளே என்ன நடக்குதோ யாருக்குமே தெரியறதில்லை. ஒரு கால் இது இப்போ ஸ்ரீமதி போன்ற சில பல மரணங்கள் அங்கே நிகழும்போது காவல்துறை தான் மெயின். அப்போ காவல்துறை என்ன பண்ணால் ஒவ்வொரு ஆண்டும் வந்து இது போன்ற தனியார் பள்ளி கல்லூரிகளில் வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை காவல் நிலையத்துக்கு அப்புறம் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு அப்புறம் எஸ்பி ஆஃபீஸுக்குன்னு சில சீட்டுகளை ஒதுக்கிறாங்க இலவசமாக. அப்போ அந்த சீட்டுகள் வாங்கி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸுக்கு ஒரு அனுமதி அவங்க சேர்க்குறாங்க. அப்போ அங்கே நடக்கக்கூடிய அட்ராசிட்டிகள் அநியாயங்கள் அக்கிரமங்களை வந்து நடந்துச்சுன்னா கூட அவங்க வந்து அந்த பள்ளிக்கு ஆதரவாக இருந்து செயல்படுறது தான் காவல்துறையினுடைய நீதியாக இருக்குது இன்ன வரையும். நீங்கள் அதுக்கு மீறி நீங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் வந்து பெற்றோர்கள் எவ்வளோதான் அவங்க வந்து வசதி படித்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த நீதி கிடைக்குமானா நீதி கிடைக்காது. ஏன்னு சொன்னால் அந்த குற்றம் நடந்த அடுத்த நிமிஷமே காவல்துறை போகும். காவல்துறை போய் பள்ளி அந்த நிர்வாக ஆசிரியரை சந்திக்கும். நிர்வாக ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களையும் அங்கே இருக்கக்கூடிய போர்டு என்ன சொல்லுதோ அதை தான் எஃப்ஐஆராகவே பதிவு பண்ணுறாங்க. அங்கே என்ன நடந்தது, இது வந்து தற்கொலையில் கொலை தான் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டால் தானே அந்த கொலையை பார்த்து வழக்கு நடக்கும். அப்போ அங்கே எஃப்ஐஆரில் வந்து தற்கொலைன்னு சொல்லி இவங்க போட்டாங்கன்னா அதன் பிறகு அது போஸ்ட்மார்ட்டம் போகும். எங்கள் டாக்டர்கிட்ட போலீஸ் என்ன சொல்லுதோ போஸ்ட்மார்ட்டம் அப்படியே டைப் பண்ணி கொடுக்குறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுன்னு சொன்னால் அவங்க அதுக்கப்புறம் மேல்முறையீடு எங்கே ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் எங்கே போனாலும் சரி இந்த போஸ்ட்மார்ட்டம் தான் பேசும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க. அப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் தரப்பு ஒரு டாக்டரையும் உள்ளே இருக்கணும், அப்போ தான் இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் நாங்கள் நம்புவோம். இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னால் நீதிமன்றங்கள் அதை கூட ஏற்றுக்க தயாராக இல்லை. நீ ஒரு தனிநபர் ஒரு டாக்டரை வச்சு போஸ்ட்மார்ட்டம், அப்போ ஆளுக்கு ஒரு டாக்டரை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொன்னால் அப்புறம் சட்டம் நீதி எல்லாம் என்னத்த அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பாங்க யார் உயர் நீதிமன்றங்கள். அப்போ அதுவும் வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, சரி நாங்கள் வந்து இப்போது ஸ்ரீமதி வழக்கில் என்ன பண்ணிட்டாங்க, ஜிம்பர் மருத்துவமனையுடைய மருத்துவர்களை கொண்டு நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க ஒரு ஆய்வு அறிக்கை தேவை. இவங்க என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே ஜெராக்ஸ் போட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போகுது. உயர்நீதிமன்றத்தில் என்ன அது ஜிம்பர் மருத்துவமனையை ஆய்வு அறிக்கை கொடுத்துட்டான், இது வந்து தற்கொலைன்னு சொல்லி நீங்கள் ஏன் கொலைன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அந்த ரவி சாந்தி அந்த சிவசங்கரனை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்க. இப்படி இப்போ இது நான் வந்து ஸ்ரீமதி வழக்குக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்களா இல்லையா, கண்டிப்பாக ஜாமீன் கொடுத்துட்டான். அப்படின்போது அது போன்று தான் இன்றைக்கி ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளும் தனியார் பள்ளி கல்லூரிகளும் இருக்குது. ஒன்று அரசியல்வாதி கட்டுப்பாட்டில் இருக்குது, இல்லை சாராய வியாபாரிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இல்லைன்னா மணல் மாஃபியாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகள் எல்லாமே இருக்குது. இதை தவிர்த்து அந்த கல்வி சேவை செய்யக்கூடிய எண்ணம் கொண்ட எவங்களுமே இல்லை. இது வந்து முழுக்க இன்றைக்கி கல்வி எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு கார்ப்பரேட்டு ப்ளஸ்ஸு அது ஒரு ப்ரொஃபஷனல் ஆயிடுச்சு. அந்த ஒரு தியாகத்தை ஒரு காலம் இந்த அதாவது பள்ளி கல்லூரிகளில் எதுக்கு திறந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா மாணவர்கள் படிக்கணும், கல்வி அறிவை அதிகரிக்கணும். இப்போ அதெல்லாம் இல்லை, பொருளாதாரம் அதிகரிக்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கு உண்டான வழிமுறைகள் தான் இருக்குது. இந்த அட்ராசிட்டிகளை இந்த ஒரு மெத்தடை வந்து முதல்ல ஒழிக்கணும்ன்றாங்க. இந்த ஆள் உயர சிறையா நான் கேட்குறேன், சிறையில் தான் வந்து உள்ளே இருக்கிற கைதிகள் என்ன பண்ணுறாங்க, கைதிகள் என்ன பண்ணுறாங்கன்ற வெளியே இருக்க மக்களுக்கு தெரியாதுன்னு ஒரு 100 அடி 250 200 அடி உயரத்துக்கு மதில் சுவர் வைப்பாங்க. இன்றைக்கி தனியார் பள்ளி கல்லூரிகள்லாம் நீங்கள் ஏன் அவ்வளோ பெரிய சுவர்கள்லாம் வைக்கிறீங்க? கரெக்டாக. அப்போ அங்கே நடக்கக்கூடிய அநியாய அக்கிரமங்கள் வெளியே தெரியக்கூடாது, தெரியாது. இப்போ நீங்கள் போய் உங்கள் பேரண்ட்ஸ் நான் என் பையனை போய் பார்க்கணுன்னு சொன்னேன்னா என் பையன் உள்ளே என்ன பண்ணுறான்னு தெரியாது. அந்த ஆஃபீஸில் உட்கார வைப்பாங்க, அவங்க சொல்கிறது ஃபீஸ் இவ்வளோ ஃபீஸ் கட்டிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதை தவிர வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு மனசாட்சி இல்லாமல் மனித மிருகங்களை விட ஒரு கொடுமையான ஒரு நிலையில தான் இன்றைக்கி தனியார் பள்ளி கல்லூரிகள் இயங்குது. அதுக்கு வந்து அரசுகள் துணை நிற்குது. அது காரணம் என்ன சொன்னீங்கன்னா எல்லாமே எவனுமே நேர்வழியில் சம்பாதித்த எந்த ஒரு நாதாரியும் பள்ளி கல்லூரிகள் நடத்தலை. மணல் மாஃபியா, சாராய வியாபாரி, அரசியல்வாதி இது போன்ற நபர்கள் நடத்துறதுனால தான் இந்த விளைவு. அதுதான் இன்றைக்கி வந்து ஸ்ரீமதிக்கு ஒரு நீதியும் கிடைக்கல. ஒட்டுமொத்த அதிகார மையமும் ஸ்ரீமதிக்கு எதிராகவும் பள்ளிக்கு ஆதரவாகவும் இருக்காங்க.
உண்மையில ஸ்ரீமதியோட வழக்குல சொல்லப்போனா அந்த ஸ்கூலோட சேர்மனோட பையன் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஆனா அந்த பையனை பத்தி எந்த ஒரு விஷயமும் பெருசா வெளியில தெரியவே இல்ல. தெரியாம போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தெரியாம போறது எல்லாமே காவல்துறை தானேம்மா. நான் தான் சொல்றேன், ஒரு இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்றாங்க, சிபிசிஐடிக்கு வழக்கு மாறிச்சு. சிபிசிஐடி விசாரணை பண்றேன்னாங்க. அப்போ வந்து ரவிகிட்டயும் சரி, அவங்க மனைவி சாந்திகிட்டயும் சரி, சிவசங்கரன் கிட்டயும் சரி, இப்படி உட்கார வச்சு, "என்ன சார் சொல்லுங்க சார்" அப்படின்னு நீங்க என்ன பண்ணீங்க? "சார் எங்களுக்கு தெரியாது சார். நாங்க வந்தோம் சார். அது விழுந்து இருந்துச்சு சார். அது தற்கொலை பண்ணிச்சு சார்" அப்படின்னா அப்படியே எழுதிட்டு வர்றது எதுக்கு சிபிசிஐடி, எதுக்கு சிபிஐன்ற? கண்டிப்பா. காவல்துறை விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரிச்சாங்கன்னா, ரவி இல்லை, அவன் மனைவி சாந்தி இல்லை, அவன் தாளாளர் சிவசங்கரன் இல்லை, அப்போ தான் உண்மையை கக்குவான். அப்போ இவங்க அதிகார வர்க்கத்துக்கு துணையாக அதாவது அந்த பள்ளி கல்லூரி துணையாக காவல்துறை இப்படி வாக்குமூலம் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கினானா அவன் ஒத்துக்குவானா? குற்றவாளி வந்து நான் தான் குற்றம் பண்ணேன்னு ஒத்துக்குவானா? நான் தான் பிடிச்சி தள்ளேன்னு ஒத்துக்குவானா? அல்லது என் பையன் இப்படி செஞ்சு தான் நடந்ததுன்னு சொல்லுவானா? அவன் பாட்டுக்கு இப்போ 2 3 அட்வொகேட்டுடைய லீகலிஸ்டுடைய ஆலோசனை அடிப்படையில் அங்கே உட்காந்து கூலாக பேசிட்டு காஃபி சாப்பிட்டு வரேன் சார், எப்போனா கூப்பிட்றேன் வாங்க, வரேன் சார், உங்களுக்கு ஃபுல் கோஆப்ரேட் பண்ணுறோம் சார் நாங்கள் நான் அப்படி இப்படின்னு ஆங்கிலம் தமிழ் கலந்து அப்படியே ஒரு டைலாக் விட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளோதான். அப்போ அவன் என்னைக்கு வந்து ஒத்துக்குவான்? நீங்கள் விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரிச்சேன்னா அப்போ தெரியும் அவன். இங்க அந்த மாதிரி விசாரிக்கிறதுக்கு ஒரு அதிகாரி கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிகாரி இல்லைன்றதுல அதிகாரம் தடுக்குதுன்ற நான். அதிகாரி எல்லா காவல்துறையிலும் எல்லாருமே மோசமானு சொல்ல முடியாது. 10% அப்படி இருக்காங்க. இப்போ மேலிட உத்தரவு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு டிஎஸ்பி ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர்கிட்ட, யோ விட்டு வாயான்னு சொன்னால் இன்ஸ்பெக்டர் விட்டு போயிட்டே இருக்கணும். அதான் அதான் புரோட்டோக்கால் அவங்களுக்கு. நான் அது மாரிட்டு அதெல்லாம் இல்லை, இங்கே தான் குற்றவாளி இவன் தான் இருக்கான், அவனை பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அந்த வெள்ளைக்காரன் கொண்டு வந்து அந்த சிஸ்டமேட்டிக் அப்படி தான். அதேமாரி ஒரு எஸ்பி வந்து ஃபோன் பண்ணி டிஎஸ்பி கிட்ட, என்னையா அந்த இன்ஸ்பெக்டர் போய் அங்கே போய் எதுவும் கரெக்டாக பண்ணிட்டுருக்கான், வர சொல்ல அவனை அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. இல்லை அவங்களுக்கு மேலே உள்ள ஐஜி, டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி யாராவது உத்தரவு போட்டாலும் அவன் பாட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு, நீதி, நியாயம், இது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அர்ப்பணிப்பு தன்மைலாம் இல்லை. அவங்களுக்கு மேலே கொடுக்கக்கூடிய கமாண்டிங் அடிப்படையில் தான் அவங்க செயல்படுவாங்க. கமாண்டிங் வந்து யாருக்கு ஆதரவாக செயல்பட்டு போயிட்டே இருப்பாங்க. பாமர மக்கள் இருக்க பார்த்தீங்களா, தெருவில் நீ நான் அடிச்சுட்டு சாகுறான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட தான் வந்து நீ நியாயம், நீதி, சட்டம் அப்படி எல்லாமே பேசுவாங்க. பணக்காரங்கிட்ட சட்டம் கிட்டலாம் அவங்களுடைய பாக்கெட்டுக்குள்ளே இருக்கு. எப்படி பஸ்ஸில் போனால் நீங்கள் வந்து டிக்கெட் வாங்காமல் போனால் எவ்வளோ ஃபைன் போடுறான்? 10 ரூபா போடுறாங்க. 1 ரூபா டிக்கெட் வாங்கலாம் 10 ரூபா போடுறான். ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சுட்டு போய் மல்லையாவும் லலித் மோதியும் போய் வெளிநாட்டில் சொகுசாக தானே இருக்காங்க. அவங்களை கொண்டு வரதுக்கு உண்டான வழிகளை எதுவும் பண்ணதில்லை. கண்டிப்பாக அதேமாரி தான். இப்போ இந்த ஸ்ரீமதியோட வழக்கு இல்லாம பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல வந்துட்டு இந்த பெண் குழந்தைகளுக்கும் சரி ஆண் குழந்தைகளுக்கும் சரி நிறைய பாலியல் துன்புறுத்தல்கள் இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சொல்லப்போனா ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டி இருக்கக்கூடிய பிள்ளைகளை அப்படி நடத்துறதுங்கிறது போய் இப்போ யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்துறது, அந்த அந்த குழந்தைங்க கிட்ட என்ன தோணும்? என்ன மாதிரியான மனநிலைமையில இப்போ இருக்கக்கூடிய சில ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆசிரியர்கள் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இருக்கக்கூடிய சமூகமாக அப்படி தான் இருக்குது. அது செல்ஃபோன் இருக்குது, இதில் இருக்குது, ஊராமட்ட சனியே இருக்கா இல்லைங்களா? இதை குழந்தைங்கிட்ட கொடுக்குறாங்க. அதான் இப்போ நான் வந்து என்னுடைய குழந்தைக்கு நான் வந்து செல்ஃபோன் வாங்கி கொடுக்கணும், பையன் ஃபோன் கேட்குறான்னு சொன்னால் அவனுடைய ஐடி கார்டு அவன் என்ன 7வதா 6வதா அவனுக்குன்னு சொல்லி ஏதாவது ஸ்கூல் ஐடி கார்டு இருக்கா, அதை காமிச்சு ஒரு சிம் கார்டு வாங்கி அவனுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் அவன் இமெயில் ஐடி உருவாக்கினா கூட அவனுக்கு அடல்ட்ஸ் உட்பட எதுவுமே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். நம்ம என்ன பண்ணுறோம், பையன் ஃபோன் கேட்குறான் அப்படின்னு சொல்லி ஒன்று பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறோம், நீ போய் ஒரு சிம் கார்டு வாங்கி அவனுக்கு கொடுன்னு. ஒன்று பொண்டாட்டி நம்மளை அவங்களுடைய ஐடியை காமிச்சு ஒரு சிம் கார்டு வாங்கி கொடுத்தா அதில் 18 அபோவ்னு வருது. அந்த ஏஜ் அந்த இது அப்படிங்கும்போது இன்னைக்கு பசங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்போ அந்த டைம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25 30 வயசுக்கு பிறகு தான் மெச்சூர்ட் ஆகும். 20க்கு மேலே தான் மெச்சூர்ட் ஆவானுங்க. இன்றைக்கெல்லாம் 13 வயசு பையனு செம்ம மெச்சூர்டாக இருக்கான். அவன் இமெயில் ஓப்பன் பண்ணும்போது ஏஜ் என்னன்னு அதில் கேட்டுதான் 30 போட்டுறான், 30 போடுறான் அதில். புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு பையன் ஓப்பன் பண்ணுறேன், ஏன்டா அப்படி 30 போடுறேன், வயசு என்ன அதை சொல்லி போட வேண்டியதுன்னு, நீங்கள் ஒரு அங்கே படம்லாம் பார்க்க முடியாதுன்றான்.
வெறும் விளையாட்டு படம் தான் பார்க்க முடியும், சினிமா படம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி எனக்கு அவன் ஐடியா கொடுக்குறான். ஆனால் அது நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணும்போது அவனுக்கு 8 வயசா 6 வயசா அப்படி மென்ஷன் ஆச்சுன்னு சொன்னால் அது ஓரளவுக்கு தவிர்க்கிறதுல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான ஒரு கலாச்சார சீரழிவு, கலாச்சார பண்பாட்டுக்கு மீது ஒரு விதமான ஒரு போராகவே நடக்குது. இப்போ நீங்கள் கூட பார்ப்பீங்க, இந்த ஸ்ட்ரீட்டு ஹாப்பி ஸ்ட்ரீட்டுன்னு நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து கலாச்சார சீரழிவு. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவில் கக்கன்னு சிரிக்கணுமா, தான் மனைவி கிட்ட போய் சிரிக்கணும், பிள்ளைங்கிட்ட பேசணும், குடும்பத்தார்கிட்ட டைம் பாஸ் பண்ணணும், அதேமாதிரி மனைவி கணவன்கிட்ட பேசணும், சிரிக்கணும், அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா அப்படி ஒரு கூட்டு குடும்பம் அப்படி பேசாமல் தெருவில் நின்று கக்கன்னு சிரிக்கிறது. இது வந்து என்னடான்னா இது ஒரு நவீன என்ன சொல்கிறாங்க, அது சுதந்திரமா? என்ன சுதந்திரம்? அங்கே வந்து என்ன பண்ணுறான், 5000 பேர் வரான், 100 பேர் போதைக்கு அடிமையானவனாக வரான், ஒரு 50 பேர் லெஸ்பியனாக இருக்காங்க, லேடிஸாக இருக்காங்க, ஒருத்தர் இதுவாக இருக்காங்க. இப்படி வெவ்வேறு விதமானவங்க ஒன்று சேர்ந்து அந்த கலாச்சார இது எல்லாமே யாருன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய போதை மாஃபியாக்கள் தான் இந்த மாதிரி கலாச்சார சீர்குலைக்கு உண்டான நிகழ்ச்சிகளே நடத்தான். இந்த எல்ஜிபிடிக்யூன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது எல்லாமே உலக போதை மருந்து கலாச்சாரத்தினுடைய அவங்க தான் நடத்துறது. இதுக்கு வந்து குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸாக இது பண்ணுறான். நீதிபதிகள் கொடியேற்றி தூக்கி வைக்கிறான், அமைச்சர்கள் கொடியேற்றி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அப்போ சார்ந்து குழந்தைங்க ஸ்கூலில் வந்து இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொன்னால் அப்போ அது காரணம் என்ன சொன்னால் இது போன்ற விஷயங்களுக்கு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்குதில்லை, என்கரேஜ் பண்ணுது. இப்போ ஒரு காலத்தில் வந்து ஒயின் குடிச்சிட்டு வருவான் பையன், ஏதோ பசங்க கூட சேர்ந்து ஒரு 18-19 வயசில் அம்மாக்காரி எப்படியாவது வாசம் கண்டுபிடிச்சிடுவா, ஒப்பாரி வச்சு நான் செத்துடுறேன், நான் இது பண்ணிக்கிறேன், கிருஷ்ணால் ஊற்றிக்கிறேன், அதை பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் இந்த தொல்லை தாங்க முடியாமல் பிள்ளை குடிக்கிறேன்னு இருந்தாலும் குடிக்காமல் அப்பா அம்மாவுக்கு பயந்துட்டு வருவான். இன்றைக்கி வந்து ஒரு டேப்லெட் போட்டுட்டு வரான், ஹாய் டாட் ஹாய் மாமின்ட்டு போகிறான் அவன். இந்த மாத்திரை எப்படின்னு சொன்னால் இந்த குடித்தான் பாரு, இதை விட பன்மடங்கு போதை அதிகம். அது போன்ற மாத்திரை போடுறதுனால தான் அவனுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யறதுக்கு தயாராகலாம். அப்போ இந்த பள்ளிகளில் கூட இன்னைக்கு நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த உயரமான சுவர்கள் ஏதாவது தெரியுதா? உயரமான சுவர்கள் என்ன கிளாஸ் ரூமில் என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி, எல்லா இதுலேயும் வந்து சிசிடிவி கேமரா வைக்கிறீங்களான்னு வைக்கிறது இல்லை, வைக்கணுமா இல்லை? எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சுக்கிட்டு அதனுடைய கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணும், எந்த நேரத்துலையும் போலீஸ் செக்கிங் பண்ணணும். 20 கிளாஸ் ரூம் இருக்குன்னா 20 கிளாஸ் ரூமில் ஃபுல்லாக கேமரா வைக்கணும். பாத்ரூமை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் கேமரா வைக்கணும். கேமரா வச்சுட்டு போலீஸ் எந்த நேரத்துலையும் ஒரு ஸ்கூலில் வந்து இப்போ எவ்வளோ சிஸ்டமெல்லாம் சட்டம்லாம் போட்டிங்க இல்லையா, அந்த மாதிரி சட்டம் அந்த சிஸ்டம் இந்த டைமில் வந்து டக்குன்னு ஒரு ஸ்கூலில் ரைடு மாரி இன்ஸ்பெக்ஷன் வரா மாரி ரைடு மாதிரி எல்லா கேமராவும் செக் பண்ணணும். இந்த ஸ்கூலில் என்ன நடக்குது, இந்த ஸ்கூலில் இப்படி இருந்துன்னு சொன்னால் பயப்படுவாங்க கிளாஸ் டீச்சர்ஸ் அந்த ஒரு தவறுகள் செய்யுது. இது இங்கே எதுவுமே இல்லை, எல்லாம் கார்பரேட்டினுடைய கொடுத்து போயிருக்கானுங்க பணத்துக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த மாணவர்கள்கிட்ட நீ ஏதாவது பண்ணு, தாலியை விட்டுடு, பொண்டாட்டியை விட்டுடு, ஆனாலும் எங்களுக்கு ஃபீஸை கட்டிடு, பணம் கொள்ளையடிக்கிற இப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து சைல்டு அபஸ் எல்லாம் வந்து நிறைய நடக்குது. அப்போ இதெல்லாம் வந்து அரசு வந்து சீர்படுத்தணும். எல்லா இடத்துலையும் கேமரா வைக்கணும். ஸ்கூல் தானே, கண்டிப்பாக அவங்க ஒன்றுமே வந்து இதுவாக இருக்க போகிறதில்ல. எந்த இடத்துலையும் வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு அவங்க கிளாஸ் நடத்துக்கிறாங்க. சிசிடிவி கேமரா அந்த நேரத்தில் காவல்துறைக்கு சந்தேகம் வருது, இன்றைக்கி இந்த ஸ்கூல் ரைடு போவோம், நேரில் போகிறத விட கேமராவில் ஃபுல்லாக செக் பண்ணும். இப்படி செக் பண்ணுறாங்க. நமக்கு அப்பாற்பட்டு ஒரு கண்ணு நம்மளை பார்க்குதுன்னு சொன்னால் அவங்க பார்க்காம இருந்தாலும் பார்க்குறாங்கன்ற பயத்திலேயாச்சும் சில குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கும் பள்ளி கல்லூரியில். இப்போ அதெல்லாம் இல்லைன்னும் போது அவங்க இஷ்டத்தையும் செய்கிறாங்க. போலீஸ் நம்ம தானே, கவர்மெண்ட் நம்ம தானே, மிஞ்சி போனால் பெரிய லாயரை வச்சு நம்ம பாயிண்ட்டை அடித்து உடைச்சிடுவோம். படிக்கிற மாணவன் வந்து பெரிய ஆளாக இருக்க மாட்டான், ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை அவனால் அவனுடைய குடும்பம் வந்து இந்த பள்ளி கல்லூரிகளை எதிர்த்து போராடி அவனால் வெற்றி பெற முடியாது. ஸ்ரீமதி நிலை தான் உருவாகும்.